ஒன்று மியூசிக் டைரக்டர்ஸே பாடுறாங்க, இல்லைனா படத்தில் நடிக்கிற ஹீரோஸும் யாரோ பாடுறாங்க. ஸோ சிங்கர்ஸோடைய பயன்பாடு வந்து ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு தமிழ் சினிமாவில். ஐ டோன்ட் ஹேவ் கண்ட்ரோல் ஓவர் தட். நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கணும். இந்த மாதிரி சிங்கர்ஸ் இருக்காங்களே, அவங்களெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணக்கூடாதான்னு நீங்கள் கேட்கலாம். எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. இதனால வந்து சிங்கர்ஸ்க்கு ஸ்கோப் குறையுதுன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் அவர் கேட்டுட்டாரே. இந்த சிங்கர்ஸை மிஸ் பண்ணுறது ஆடியன்ஸ் கிடையாது, மியூசிக் டைரக்டர்ஸ் தான் மிஸ் பண்ணுறாங்க. மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. அவசரம் என்ன அவசரம் சொல்லு கண்ணே, இன்னும் பேச கூட தொடங்கல, கை கால் முளைத்த காற்றானி அடியது போல் மழைக்காலம், உன்னை பார்த்த அந்த நிமிஷம் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதா என் வாழ்வே வருமா. நான் வந்து 97ல நானே ஒரு கண்டெஸ்டண்டா சரகமா ஹிந்தி ப்ரோக்ராம்ல நானும் ஸ்ரேயா கோஷால். அப்போ வருகை தந்த அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி வெரி ஸ்பெஷல் வெல்கம் ஜி தமிழ் சரிகமாபாவுடைய குடும்பத்தினர் சார்பாக. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டே. ஏன்னா நம்மளுடைய லாஸ்ட் காம்படிட்டிவான ரவுண்ட் 6 ஃபைனலிஸ்ட் செலக்ட் ஆன ஒரு ரவுண்ட். ஸோ இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல் டு அஸ். அண்ட் இன்னும் ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சீசன்லையுமே எங்களுடைய ஒரு மிகப்பெரிய கனவு, ஒரு எதிர்பார்ப்பு, டு ஹாவ் ஆல் ஆர் ஜட்ஜஸ் டுகெதர். ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய இன் தேர் ஓன் ஸ்டாச்சர் மிகப்பெரிய ஜாம்பவான்கள். அந்த ஜாம்பவான்கள் ஒவ்வொரு நாள் ஒரு இடத்துல இருப்பாங்க. இவங்க எல்லாரையுமே ஒன்றாக கொண்டு வரது ஒரு 3 ஜட்ஜஸ் 4 ஜட்ஜஸ் எப்பவுமே பேனல் இருந்துகிட்டே இருப்பாங்க. பட் 6 பேருமே ஒரே நாள் ஒரே இடத்துல கிடைக்கிறது அப்படின்னா உண்மையிலேயே அந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கொடைக்கானல்ல குறிஞ்சி பூ மலர்ற மாதிரி தான். அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷலான டே எங்களுக்கு. வெரி வெரி ஹாப்பி டு இன்ட்ரடியூஸ் இசை உலகன் மார்க்கண்டேயன் டியர் ஸ்ரீனிவாஸ் சார். வெரி வெரி வார்ம் வெல்கம் டு த பிரஸ் கான்ஃபரன்ஸ் சார். இந்தியாஸ் மோஸ்ட் இன்ஸ்பைரிங் வாய்ஸ் விஜய் பிரகாஷ் சார், வணக்கம், வெரி வார்ம் வெல்கம். இந்தியாஸ் மோஸ்ட் ரொமான்டிக் வாய்ஸ் டியர் கார்த்திக், வணக்கம் கார்த்திக், வெரி வெரி வார்ம் வெல்கம். இந்த ஷோ பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஹீலராக இருக்கக்கூடிய டியரஸ்ட் சரண் சார், வணக்கம், வெரி வெரி warm welcome. And 2 beautiful ladies இவங்க இருந்தாங்கன்னா it absolutely completes the show. Our gorgeous அப்படியே soul melting voice கொண்ட ஸ்வேதா, very very warm welcome to the press conference. And the lovely lady with the golden heart, everybody's favorite, dearest Saindavi. So எங்களுடைய judges panel, எங்களுடைய ஜாம்பவான்கள் ஒன்னாக இருக்காங்க. And the house is open to questions. I'm going to hand it over to our MC for the evening, Nandini. This is to you. ஹலோ மேம். ஹலோ சார். ஃபஸ்ட் டைம் ஒரு ப்ரெஸ் மீட்டில் இந்த மாதிரி உங்கள் எல்லாரையும் சேர்த்து ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன், நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். இந்த ஒரு மூமெண்ட்டில் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு பாட்டு பாடினா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதா என்ன, ஏன் அவசரம் என்ன அவசரம் சொல்லு கண்ணே. ஐயோ அவசரம் இருக்கு, முடிச்சிடலாம். இன்னும் பேச கூட தொடங்கல, என் நெஞ்சமும் கொஞ்சமும் மறங்கல, இப்போ என்ன விட்டு போகாதே, என்ன விட்டு போகாதே. இன்னும் பேச கூட தொடங்கல, என் நெஞ்சமும் கொஞ்சமும் மறங்கல, இப்போ மழை போல நீ வந்தா கடல் போல நான் இருப்பேன். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதா ஏன் அவசரம் என்ன அவசரம் நில்லு பொண்ணு. நம்ம 2 பேரும் முடிச்சிட்டோம். காதல் தாய்மை 2 மட்டும் பாரம் என்பதை அறியாது, உன் பளிங்கு முகத்தை பார்த்து கொண்டால் பசியோ வலியோ தெரியாது, உன்னை மட்டும் சுமந்து நடந்தால் உயரும் தூரம் தெரியாது, உன்மேல் வந்தொரு பூ விழுந்தால்
என்னால் தாங்க முடியாது கையில் மிதக்கும் கனவானி கை கால் முளைத்த காற்றானி கையில் ஏந்தியும் கனக்கவில்லையே நூறையால் செய்த சிலையானி விழிமூடி யோசித்தால் அங்கேயும் வந்தாய் முன்னே முன்னே தனியாக பேசிடும் சந்தோஷம் தந்தாய் பெண்ணே பெண்ணே அடியது போல் மழைக்காலம் என் வாழ்வில் வருமா மழைக்கிளியே மழைக்கிளியே உன் கண்ணை கண்டேனே விழிவழியே விழிவழியே நான் என்னை கண்டேனே செல்வேனே ஐயோ நெஞ்சு அலையுதடி ஆகாயம் இப்போ வளையுதடி என் வீட்டில் மின்னல் ஒளியுதடி என் மேல நிலா பொடியுதடி உன்னை பார்த்த அந்த நிமிஷம் உறைஞ்சு போச்சே நகரவே இல்லை தின்ன சோறும் சிரிக்கவே இல்லை புலம்புறேன் நானே வாசம் அடிக்கிற காத்து எங்கூட நடக்கிறது ஏன் சேவ கூற சத்தம் பேரா கேட்கிறதே. தமிழ் திரை இசை உலகம் வந்து இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோஸ்லேருந்து நிறைய சிங்கர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம ஸ்ரேயா கோஷல், சத்யபிரகாஷ் அப்படின்ட்டு இன்னும் நிறைய பேர். விஜய் பிரகாஷ் விஜய் பிரகாஷ் இல்லை, சத்யபிரகாஷும் இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோஸ்லேருந்து வந்தாங்க, அதனால சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி நிறைய சிங்கர்ஸ் வந்து வந்திருக்காங்க. ஐ ஆம் அ ப்ராடக்ட் ஆஃப் சரிகமப்பா. ஓகே, ஆமா, நான் வந்து 97ல நானே ஒரு கண்டெஸ்டண்டா சரிகமா ஹிந்தி ப்ரோக்ராம்ல ஒரு கண்டெஸ்டண்டா வந்திருந்தேன், நானும் ஸ்ரேயா கோஷால். அப்போ இன்னைக்கு வந்து சரிகமாப்பால ஜட்ஜா உட்காந்துருக்கேன். ஸோ ஐ ஆம் அ ப்ராடக்ட் ஆஃப் ஜி. ஓகே. ஸோ என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போ இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோஸில் புது புது ஃபைண்டிங்ஸ் இது பண்ணி அப்போ இருந்த மியூசிக் அப்போன்ட்டு இல்லை, மாடர்ன் மியூசிக் டைரக்டர்ஸை கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இமான், ஜிவி பிரகாஷ் அப்படி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஷோஸ்லேருந்து சிங்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய, நான் யாருமே மென்ஷன் பண்ணல, பட் ரொம்ப மாடர்னான தமிழ் திரையை எப்படி போயிட்டு இருக்குன்னா, ஒன்று மியூசிக் டைரக்டர்ஸே பாடுறாங்க, இல்லைனா படத்தில் நடிக்கிற ஹீரோஸோ யாரோ பாடுறாங்க. ஸோ சிங்கர்ஸோடைய பயன்பாடு வந்து ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு தமிழ் சினிமாவில். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோவோட புது ஃபைண்டிங்ஸை ஃபைண்ட் பண்ணுற ஒரு ஜட்ஜாக இருக்கும்போது உங்களுடைய அப்சர்வேஷன் என்னவா சார் இருக்கு? அதாவது இந்த ஷோ வந்து நீங்கள் இத்தனை பேர் வந்திருக்கீங்க, எங்களை கேள்வி கேட்குறீங்க. இந்த ஷோ வந்து ரொம்ப போன 6 மாதம் மட்டும் இல்லை, இந்த சீசன் மட்டும் இல்லை, இந்த தொடர்ந்து ஒரு 3 வருஷமாக தமிழ்நாடு மக்கள் அவ்வளோ பார்க்குற ஒரு ஷோ, பார்த்து என்ஜாய் பண்ணுற ஷோ. ஸோ அப்போ இந்த சிங்கர்ஸ் எல்லாம் தேர் ஆல் அக்செப்டட் பை எவ்ரிபடி. இந்த கண்டெஸ்டன்ஸ் எல்லாருமே தமிழ்நாடு மக்களோட மனசுக்குள்ளே போய் ஆழமாக போய் சேர்ந்துருக்காங்க. அதனால தான் இந்த ஷோ எங்களால் இல்லை, அந்த கண்டெஸ்டன்ஸ் வந்து அப்படி பாடுறாங்க, அதனால தான் அந்த ஷோ இப்படி போய் சேர்ந்துருக்கு. அது போருமே எங்களுக்கு. அப்சர்வேஷனுங்கிறது அதுதான். மற்றது வந்து எனக்கு ஐ டோன்ட் ஹேவ் கண்ட்ரோல் ஓவர் தேட். யூனோ, மியூசிக் டைரக்டர்ஸ் பாடுறாங்கங்கிறீங்க, ஆக்டர்ஸ் பாடுறாங்கங்கிற, அது வந்து அவங்களோட, தட் இஸ் தேர் சாய்ஸ். ஒரு 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 பாட்டு வந்து யார் பாடணுங்கிறது மியூசிக் டைரக்டர் அவங்கெல்லாம் சேர்ந்து டிசைட் பண்ணுற விஷயம். அதில் எங்களுக்கு எந்த விதமான கண்ட்ரோல் கிடையாது. அதில் நீங்கள் கேட்குறீங்க கொஸ்டின், நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கணும். இந்த மாதிரி இத்தனை சிங்கர்ஸ் இருக்காங்களே ரியாலிட்டி ஷோஸில் மணியாக பாடிட்டு இருக்காங்களே, அவங்களெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணக்கூடாதான்னு நீங்கள் கேட்கலாம் அவங்கள்ட்ட போய். பட் இது வந்து எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. நான் உங்களை நோக்கி கேட்குறேன்ட்டு இல்லை, உங்களுடைய பார்வை எப்படி இருக்குங்கிறதுக்கு. இந்த சிங்கர்ஸை மிஸ் பண்ணுறது ஆடியன்ஸ் கிடையாது, மியூசிக் டைரக்டர்ஸ் தான் மிஸ் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் தேர் லாஸ். ஏன்னா இவங்க இங்கே இந்த காம்படிஷனில் இவங்க பாடுறது வந்து ஆல்ரெடி ஸ்ரீனி சார் சொன்ன மாதிரி இட் ஹேஸ் டச் தி ஆடியன்ஸ் ஹார்ட். அவங்க எப்போ வேணாலும் இவங்களை பார்க்கலாம், மேடையில் பார்த்துப்பாங்க, இல்லைனா யூடியூப்பில் அவங்க ஃபோனில் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். யார் மிஸ் பண்ணுறாங்கன்னா இந்த மியூசிக் டைரக்டர்ஸ் தான் வந்து மிஸ் பண்ணுறாங்க. சார், இப்போது ஒரு மியூசிக்கை வந்து ஸ்டோரி டெல்லிங் மூலியமாக எமோஷ்னலாக
மக்கள்கிட்ட வந்து இந்த அளவுக்கு இவ்வளோ டேலண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்து காட்டுறது சரிகமப்பா. அவங்களுடைய அந்த எமோஷனல் சைடும் காட்டுறீங்க அண்ட் அதே சமயம் அவங்களோட டேலண்ட்ஸும் காட்டுறீங்க. நீங்கள் வந்து இந்த சரிகமப்பாவை எந்த மாதிரி உங்களுடைய பார்வையில் நீங்கள் பார்க்குறீங்க, எந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ வந்து அந்த கேள்வி நீங்கள் அவர் கேட்டார், நீங்கள் சொன்னீங்கல்ல, அதை தாண்டி இது உங்களுடைய கண்ணில் எப்படி தெரியுது? ஹவு பிக் இட் இஸ்? ஒரு சிம்பிளான விஷயம் சொல்லணும்னா, இப்போ நாங்கள் எல்லாம் ஏன் அங்கே வந்து உட்காந்துக்கிறோங்கிறது, அந்த மியூசிக், அந்த மொமெண்ட்ஸ், இமோஷனல் மொமெண்ட்ஸ் நீங்கள் சொன்னீங்க, அவங்களோட ஸ்டோரிஸ், அது ஒரு பக்கம், அது ரொம்ப டச் பண்ணுறது எங்களை. பட் அதை தாண்டி ஆஸ் அ மியூசிஷியன் அவங்களோட சிங்கிங், ஏன்னோ அவங்க சிங்கிங் இஸ் வாட் மேக்ஸ் us feel really young. The energy comes from the singing, from the music, just not the singing, the band vasikkirathu, all that, you know. So that is the way I look at it. We give them a fantastic platform. Now varam vandu inge vandu I have such a good time listening to the talents. That is my observation. Adha taandi vandu வேற எந்த observation எனக்கு இல்லை. I don't know what else to say. We just enjoy it. We enjoy both the music and their stories. எல்லாமே we celebrate life through music னு விபி அடிக்கடி சொல்வார். We also celebrate life, you know. எங்கேருந்தோ ஒரு ஆள் வராங்க. இப்போ பவித்ரா மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் இந்த சீசனில், போன சீசனில் அந்த திவினேஷ் வந்தான், அண்ட் வாட் இஸ் தர்ஷினி வாஸ் தேர். அவங்களோட வில்லேஜுக்கு பஸ்ஸு கூட இல்லை. அண்ட் ஷீ ஒரு அப்பீல் போட்டோன்னே when she said this in the setல, it changed lives of villagers. அங்கே பஸ்ஸு அனுப்பினாங்க, அரசாங்கம் அதை பார்த்து பஸ்ஸு அனுப்பினாங்க அந்த வில்லேஜுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. ஸோ திங்ஸ் லைக் தட். ஸோ இட்ஸ் சரிகமப்பா has achieved so many great things. சொசைட்டி ரெண்டும் பார்க்குறோம் நாங்கள் எப்போதுமே. we have to improve everybody, you know. எல்லாருக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணணுங்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. ஆல் ஸ்ட்ரேட் ஆஃப் சொசைட்டி, லைக் கார்த்திக் சார் இங்கே வருவாங்க. ஸோ ஐ நோ அந்த ரா டேலண்ட்டுங்கப்பட்டது எல்லாருக்குமே ஈக்குவல் தான் எப்போதுமே. கொஞ்சம் பேர் வந்து நல்லா கற்றுண்டு சூப்பராக ஆல்ரெடி அவங்க தயாராக இருப்பாங்க. பட் we have to also push people who have not really அந்த ரா டேலண்ட் எடுத்துகிட்டு வரப்பட்டவங்கள்ட்ட ஒரு இமோஷன் இருக்கும். அது சம்டைம்ஸ் ரொம்ப திறமைசாலிகள்கிட்ட இருக்காத ஒரு இமோஷன் இருக்கும். ஸோ ஆல் தேட், யூ நோ, these are the observations that I see through Saregama, and I'm so happy and so grateful that I'm part of Saregama. Oh, that's wonderful, sir. One personal question. அதாவது you have mentored countless of, you know, singers across the globe னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து ஒரு விஷயம், the biggest joy as a guru, நீங்கள் வந்து எதை நீங்கள் சொல்லுவீங்க? அதாவது I don't consider myself a mentor or a guru. I never do that. நான் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லுவேன் அது. பட் when அவங்க வந்து when they really do well in life, you know, when they really sing well and when they do well in life, when you get them opportunities, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து அவங்க அதை கரெக்டாக யூஸ் பண்ணிவிட்டு அவங்களோட டேலண்ட் இன்னும் வளர்த்து அவங்க போகும்போது, obviously, you know, life has been great for me, you know. So I grow every way. I grow like this also. I grow as a musician. I grow every as a human being. So it's a great thing. Thank you, sir. Thank you very Thank you. much. Shweta ma'am. ஹாய், வணக்கம். என்னோட ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குது. இப்போ ஒரு சில கம்போசர்ஸ் வந்து அவங்க படத்துக்கு வந்து அவங்களே பாடிடுறாங்க. இதனால வந்து சிங்கர்ஸ்க்கு ஸ்கோப் குறையுதுன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் அவர் கேட்டுட்டாரே. ஹி ஆஸ் அ சேம் கொஸ்டின் ஆக்சுவலி. ஃபிலிம் மியூசிக்கில் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் டைரக்டர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுறாரு. அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்றின மாதிரி சாங்ஸ் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் பண்ணுறாங்க. அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி லிரிக்ஸ் எழுதுகிறாங்க. அந்த ஸ்கிரிப்டுக்கு அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வாய்ஸஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி வாய்ஸு அந்த மியூசிக் டைரக்டருக்கு இருந்தால் அந்த மியூசிக் டைரக்டர் பாடுவார். அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி வாய்ஸ் அந்த ஆக்டருக்கு மட்டும்தான் இருக்குன்னு டைரக்டர் எல்லாருக்கும் தோணிடுச்சுன்னா அந்த ஆக்டர் தான் பாடுவாங்க.
எனக்கு அப்படி ஃபீல் ஆகலை. ஆக்டர்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ் மட்டும்தான் பாடுறாங்க அப்படின்னு ஃபீல் ஆகுறேன். இன்ஃபேக்ட் தெர் இஸ் நோ பெட்டர் டைம் தேன் நவ் டு பி அ மியூசிஷியன். அப்படி தான் என்னோட ஒப்பீனியன். ஏன்னா இப்போ ஒரு நான்லாம் காலேஜ் படிக்கும்போது, அவ்வளோ வருஷம் முன்னாடி ஒன்றும் இல்லை, ஓகே, ஸோ நான்லாம் காலேஜ் படிக்கும்போது அப்போ தான் இந்த ஒரு ஸ்பர்ட் ஆஃப் ரியாலிட்டி ஷோஸ் ஆரம்பிச்சது. அப்போ என் அம்மா சொன்னாங்க, ஐயோ நிறைய சிங்கர்ஸ் வராங்க, யூ ஷுடன்ட் ஃபாலோ மியூசிக், வேண்டாமா, அது நம்மளுக்கு ஒரு ப்ரொஃபஷனாக எடுக்க முடியாது. ஆனால் இப்போ பார்க்கும்போது 20 வருஷம் தாண்டி வந்தாச்சு இல்லையா? ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது ஐ ஹவ் பின் அ பார்ட் ஆஃப் ரியாலிட்டி ஷோ ஆஸ் அ ஜட்ஜ். இப்போ மெனி சீசன்ஸ் இன் 2 channels now. அண்ட் எங்களோட பசங்க எல்லாரும் வந்து தே ஹாவ் டேக்கன் அப் மியூசிக் ஆஸ் தியர் லைவ்லிஹுட். எல்லாரும் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எவ்ரிபடி இஸ் டூயிங் வெல் ஃபார் தெம்செல்வ்ஸ். அண்ட் தீஸ் ரியாலிட்டி ஷோஸ் ஹவ் டச் தெம் வெரி பாசிட்டிவ்லி. ஸோ அப்படி காலம் அண்ட் இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து யூ டோன்ட் நீட் அ ஃபிலிம் சாங் டு பிகம் பாப்புலர். இந்த மாதிரி எப்போ எங்கே ஒரு மனுஷனோட நீங்கள் அவங்களோட மனசை தொடுறீங்களோன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இட் கேன் பி த்ரூ அ கவர் சாங். அந்த கவர் சாங் அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அவங்களுக்கு தி லைவ்லிஹுட் வில் பி த்ரூ லைவ் கான்சர்ட்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஐ மீன் ஐ ஃபீல் நவ் இஸ் த பெஸ்ட் டைம் டு பி அ மியூசிஷியன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. சைந்தவி மேம், ஒரு கேள்வி. இந்த 6 month ட்ராவலில் வந்து உங்களுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெமரபிள் மூமெண்ட் இருக்கும்ல, அது ஏதாவது ஒன்று? நிறையா இருக்குது. ஆக்சுவலி வந்து எவ்ரி சீசன் ஆஃப் சரிகமபாவில் வந்து வி ஹாவ் சம் லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்ஸ் ஹேப்பனிங் ஆன் த செட்ஸ். அது வந்து நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி இந்த சீசன்லேயும் நிறைய லவ்லி மூமெண்ட்ஸ் இருந்தது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு எனி ஒன். இந்த சீசனில் வந்து பயங்கரமாக ரொம்ப டச் பண்ண ஒரு மூமெண்ட்டு, பயங்கரமாக ஐ குடன்ட் ஸ்டாப் க்ரைங் வந்து வென் பவித்ரா சாங் அஞ்சு வண்ண பூவே. அந்த பாட்டை அவங்க பாடும்போது அந்த மொமெண்ட் வந்து தட் வாஸ் சம்திங் எல்ஸ். ஸோ கண்டிப்பாக அதை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ மேம். சரிகமபாவுடைய சீசன் 5ல இருக்கும். அண்ட் த சீசன் ஹஸ் சீன் வேரிட் voices, range of voices. But what was one quality or some of the qualities that made it to the finalists? I think overall வந்து இந்த வெர்சிட்டாலிட்டி தான் நினைக்கிறேன். ஒரு இட்ஸ் நாட் த வாய்ஸ் பட் த சிங்கர் ஹூ ஹேஸ் த மோஸ்ட் வெர்சிட்டாலிட்டி. எல்லா ஜான்ர்ஸ் ஆஃப் சாங்ஸும் பாடக்கூடியவங்க தான் ஐ திங்க் ஆர் இன் த ஃபைனல்ஸ். ஒரு சிலர் ப்ராபப்ளி வி வுட் ஹவ் கிவன் தெம் அவங்க வாய்ஸ்க்கு தகுந்த அளவுக்கு, அவங்க ஸ்கில் செட்டுக்கு தகுந்த அளவுக்கு வந்து வி வுட் ஹவ் பிக் த சாங்ஸ் அண்ட் கிவன் டு தெம் ஃபார் தெம் டு ஷைன். அவங்க என்ன இன்எக்ஸ்பீரியன்ஸ், ஃபஸ்ட் டைம் வந்து மேடை ஏறி பாடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வி ட்ரை டு கீப் தெம் ஆஸ் கம்ஃபர்டபுள் ஆஸ் பாசிபிள், நாட் டு ஷாக் தெம் வித் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஜான்ர்ஸ். ஸோ யா, ஸோ த வெர்சிட்டாலிட்டி இஸ் வாட் மேக்ஸ் தெம் த ஃபைனலிஸ்ட், ஐ சப்போஸ். அருமை சார். ஸோ அடுத்தது வந்து உங்களுக்கு பர்சனலாக, உங்களுக்கு ஒரு கேள்வி, உங்களுக்கு பர்சனலாக வந்து இந்த பர்டிகுலர் கண்டஸ்டன்டோடைய இந்த பர்டிகுலர் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் என்னை வந்து ரொம்ப மூவ் பண்ணிடுச்சு அப்படின்னா அது எந்த ஒரு கண்டஸ்டன்ட் அண்ட் என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ்? ஷிவானி வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தா, அந்த ரோப் எல்லாம் கட்டிட்டு, அது எந்த சாங் அது? என்னோட நீ இருந்தா சாங் வந்து she was completely in the air, jumping around and all. I haven't seen such a production on television, on a reality show. ஒரு talent hunt showல வந்து அந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் நான் பார்த்தது கிடையாது. And that kid actually தைரியமா she pulled it off and it was just amazing. It was just mind-numbing kind of a performance. I think that stands out for me for the season. Meriba Paneer Soda. I trust Meriba.